ஆல்வேஸ் வெல்கம் டு யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு பின் ரெக்வஸ்ட் எப்படி வைக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 660 எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தெரியல இல்லையா. ஸோ அதுக்காக இதை கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பின். ஏன்னா நம்ம எப்போவுமே வைக்கிற மாதிரி தான் பின் ரெக்வஸ்ட். ஓகேங்களா. பின் ரெக்வஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பின் ரெக்வஸ்ட்டில் வந்து நீங்கள் இப்படி டச் பண்ணிங்கன்னா 7 பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இருந்தால் 7 பாயிண்ட்டை நீங்கள் வாங்கி இப்போ இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்னொரு விஷயம், உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ பாயிண்ட்ஸும் நீங்கள் இதிலேருந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா. ஸோ அதுக்குண்டான அமௌண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதுக்குண்டான விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்கு. ஸோ 7 பாயிண்ட்னா 7 பாயிண்ட் டச் பண்ணிக்கிங்க. 70 ரூபாங்கிறது அங்கே ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து 70 ரூபான்னு கொடுத்துருங்க. 70 அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி டேட்டு வந்திருக்கும். பேங்க் என்ன பேங்க்கு, நான் ஏதோ ஒரு பேங்க் கொடுக்குறேன், உங்கள் பேங்க் கொடுத்துக்குங்க. சரிங்களா. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்டா ஆர்டிஜிஎஸ்ன்னு கேட்குது. ஸோ நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணியிருப்போம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் தான், ஏன்னா நெஃப்டா ஆர்டிஜிஎஸ்ஸாங்கிறப்போ இதை கொடுத்துக்குங்க. சரிங்களா. கூகுள் பேல ஜாஸ்தி பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா. அடுத்தது ட்ரான்சாக்ஷன் நம்பர். ட்ரான்சாக்ஷன் நம்பரும் இந்த சூஸ் ஃபைலும் வந்து பார்த்திங்கன்னா, சூஸ் ஃபைலுங்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய அந்த 70 ரூபா 70 ரூபாய்க்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணணும். ரிமார்க்கில் உங்களுடைய நேமும் உங்களுடைய ஐடி நம்பரும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்த பின்னை வந்து எங்கே போய் பார்க்கலான்னா, இந்த ஆக்டிவ் பின்னில் போய் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஆக்டிவ் பின்னில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இதுதான் ஆக்டிவ் பின். இந்த பின்னை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆட் மாரோ பாயிண்ட் அப்படின்னு போய்க்கிங்க. அதில் இப்போ நான் ஒரு எம்பி ஸோ ஒரு நம்பர் போட்டு நான் வந்து இது பண்ணுறேன் பாருங்கள். 2801. ஓகேங்களா. 2801 இதை கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து கஸ்டமருடைய ஐடி, அதாவது இது ஒரு ஐடி. ஸோ இதை நான் செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க நேம் வருது. ஸோ செலக்ட் பண்ணுறேன், ஒரு பின் செலக்ட் பண்ணுறேன். இந்த செலக்ட் பண்ண பின்னை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஐடி நம்பர் அதில் போட்டுக்குங்க. ஓகேங்களா. வேறு யாருக்காவது அனுப்புகிறதா இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னொன்று நான் சொல்லிடுறேன். அந்த 660 ரூபா கட்டுறீங்க இல்லையா, 660 ரூபா கட்டுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஷீட். ஓகேங்களா. கூகுள் ஷீட்டு. உங்களுடைய எம்பி ஐடி, புதுசாக நீங்கள் டிஜிட்டல் ப்ரொமோட்டராக வரவங்களுக்கு எம்எம்பி ஐடி, உங்களுடைய மேரோ பாயிண்டில் மீடியம் மேரோ பாயிண்டில் ஓப்பன் பண்ண ஐடி, உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அப்ளைனருடைய எம்பி ஐடியும் அவருடைய நேமும் இதில் கொடுக்கணும். ட்ரான்சாக்ஷன் நம்பர், பெய்டு அமௌண்ட் 660க்கு உண்டான ட்ரான்சாக்ஷன் நம்பர் நீங்கள் இதில் கொடுக்கணும். அட்டாச் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் புதுசாக வரவங்களா இருந்தால் அட்டாச் ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதில் பண்ணிக்கிங்க. 660 ரூபா பண்ணதை அட்டாச் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு அட்டாச் டிபி அக்ரிமெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த டிபி அக்ரிமெண்ட்டுங்கிறது உங்களுக்கு 2 ஷீட் வரும் இல்லையா, உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணி அக்ரிமெண்ட் ஷீட்டில் சைன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இதில் ஆட் ஃபைல் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். ஓகேங்களா. இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இது வந்து ஒன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட். இது வந்து ரொம்ப முக்கியம் புதுசாக சேர்றவங்களுக்கு. அதே பழைய ஆட்களுக்கும் அதே தான். ஹையர் அஃபிஷியல் ஐடி நம்பர், ஹையர் அஃபிஷியல் நேம், இதில் வந்து உங்களுடைய அப்ளைனருடைய ஐடியும் அப்ளைனருடைய நேமும் கொடுத்துக்குங்க. பிரசிடெண்ட்டாக, ஆர்கனைசராக, டிஜிட்டல் ப்ரொமோட்டர்னு கொடுத்துருங்க. உங்களுடைய ஐடி, டீம் மெம்பர் ஐடிங்கிறது உங்களுடைய ஐடி, டீம் மெம்பர் நேம்ங்கிறது உங்களுடைய நேம். நெக்ஸ்ட் வந்து டீம் மெம்பர் இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி, அதாவது எம்பி நம்பர்லேயும் எம்எம்பி நம்பர்லேயும் என்ன ஐடி இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு டீம் மெம்பர் ஃபேஸ்புக் ஐடின்னு கேட்டிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டீம் மெம்பருடைய ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் எப்படி எடுக்கிறதுங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது டெலகிராம் ஐடி. ஸோ டெலகிராம் ஐடியும் எப்படி எடுக்கிறதுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜமோரோ டிவி எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்குங்க. அப்புறம் ஸ்ட்ரீட் கிளப்பில் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரீட் கிளப்பில் நீங்கள் போஸ்ட் போட வேண்டியிருக்கும். ஸோ அதையும் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இது நார்மலாக கேவைசிக்கு அமௌண்ட்டு 380 பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க.
எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, நோன்னா நோன்னு கொடுத்துக்குங்க, ஆக்டிவ்னா ஆக்டிவ்னு கொடுத்துக்குங்க. ரிமார்க்ஸில் ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறத இங்கே ரிமார்க்ஸாக கொடுத்துருங்க, எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா, இவ்வளோதான் விஷயம் இதில். இது புதுசாக வந்த இந்த இதோட சேர்ந்தது. சரிங்களா, ஸோ மற்ற எந்த டீட்டெயிலும் இதில் இருக்காது. அவ்வளோதான். சரிங்களா, அடுத்தது வந்து மாரோ பாயிண்டில் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா இதுலேயும் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ப்ரொஃபைல். ஓகேங்களா, ஸோ ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுடைய பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். சாரி, நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு வேறையே லாகின் பண்ணுறேன். சிக்ஸ் 183. ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ காலையில் ஒரு வீடியோ கொடுத்த இதே போல் ஸோ இந்த வீடியோவும் அட்டாச்சோடு உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ புதுசாக வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து இதுதான் என்னுடைய எம்எம்பி ஐடி. ஸோ கோஆர்டினேட்டர் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. ஸோ நான் இங்கே இவங்களுக்கு வந்து இன்னும் இன்ஆக்டிவில் தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து நான் இன்னும் ஆக்டிவ் பண்ணல. ஆக்டிவ் பண்ணால் தான் இவங்க வந்து பேமெண்ட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அன்பிளாக் மெம்பர்னு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அவங்க பேமெண்ட் எடுத்துக்க முடியும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபி வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷனே ஓப்பன் ஆகும், இல்லைன்னா ஓப்பன் ஆகாது அது வரைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ப்ரொஃபைலில் போய்ட்டு ஜென்ரேட் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதை கொடுத்திங்கன்னா இப்போ இதாகுது. ஸோ அதை பார்த்துக்கலாம். காலையிலே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாரோ விங்ஸ். ஓகேங்களா, மாரோ விங்ஸில் போய்ட்டு இந்த இந்த இதில் பாருங்கள், அப்ளை ஃபார் ஷாப்பிங் கார்டுன்னு இருக்கும். ஓகேங்களா, கேஒய்சி பேமெண்ட்டுக்கு மேலே அப்ளை ஃபார் ஷாப்பிங் கார்டு இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு இதில் பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே என்னுடைய சைன் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன், அனுப்பிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே கலர் ஜெராக்ஸில் எடுத்திருக்கேன், அதனால் வந்து சைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாமே சைன் பண்ணிடுங்க, ஃபோட்டோ அதே மாதிரி கேஒய்சியில் என்னென்ன கேட்டிருக்கோ இதெல்லாம் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கார்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். சரிங்களா, கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா, அப்லோடு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் வரும். ஸோ அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் கிளியராக எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் இதில் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இந்த இதெல்லாமே நீங்கள் கிளியராக பார்த்துக்குங்க. கோ டு மார்க்கெட்டிங் டேஷ்போர்ட் இது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோஆர்டினேட்டரோடைய ஐடியும் அவருடைய நேமும் அவருடைய நம்பரும் வந்துடும். இன்கேஸ் அவர் நம்பர் அட்டன் பண்ணலை, இன்கேஸ் அவர் வந்து இதில் வாட்ஸ்அப்லேயும் அவர் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா கம்ப்ளைண்ட் பாக்ஸில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.